நான் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தட் படி நீங்கள் நான் செஞ்சீங்கன்னா செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரிங்க, சாஃப்டாகவே இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம கோதுமை மாவில் தான் பண்ண போகிறோம். அருமையான ரெசிபி, மிஸ் பண்ணிடாதீங்க. சாஃப்ட் அண்ட் டேஸ்டி நான் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், மெஷரிங் கப்பில். இது கூட 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒன்றா கலந்துருங்க. அதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 6 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. தண்ணி ஊற்றி பிசையறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. இப்போ வந்து தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு விட்டு தெளித்து நல்லா சாஃப்டான மாவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அது போல் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிட்டேன். இதை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நான் என்ன சைஸ்க்கு பண்ண போகிறோமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துகிட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி வட்டமாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன வட்டமாக தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு இதுக்கு சென்டரில் கொஞ்சமாக நான் பட்டர் சுற்றியும் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இது நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய், கீ எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சுருக்கு பை மாதிரி அப்படியே சுற்றியும் மடித்து விட்டுக்கோங்க, மடிப்பு மடிப்பாக மடித்து விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டு திரும்ப நம்ம வட்டமாக தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண மல்லித்தழை அங்கங்கே தூவி விட்டுக்கிறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு வந்து கொஞ்சமாக நான் தூவி விட்டுட்டு திரும்ப நான் வட்டமாக தேய்ச்சிக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சூடான தோசைக்கல்ல போட்டுட்டு நம்ம ஆஸ் யூஸ்வல் சப்பாத்தி 2 பக்கமும் சுட்டு எடுக்கிற மாதிரியே பட்டர் அப்ளை பண்ணி சுட்டு எடுக்க வேண்டியது தான். இதுக்கு நீங்கள் பட்டர் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கீ, எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு சைட் டிஷ் கூட வேணாலும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். வேறு லெவலாக இருக்கும். மஸ்ட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இது எவ்வளோ ஈஸி மெத்தடுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கோதுமை மாவு தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். அவ்வளோதான், நம்ம சுவையான நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ரெசிபியை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.